அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் மு. மேத்தா அவர்கள் எழுதிய வாழை மரத்தின் சபதம் என்ற கவிதை இன்றைய வகுப்பிற்கான தலைப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. வாழை மரத்தின் சபதம் கவிஞர் மு. மேத்தா அவர்கள் எழுதியது. இது ஒரு புது கவிதை. வாழை மரத்தின் சபதம் என்று சொல்லும்போது எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக கவிஞர் மு. மேத்தா அவர்கள் வாழை மரம் சபதம் செய்வதாக இந்த கவிதை வரிகளை அமைத்து வாழை மரத்தின் நன்மை தீமைகளை முழுமையாக இந்த கவிதையிலே எடுத்துரைத்திருக்கின்றார். புது கவிதைகளின் தாத்தா என்று அழைக்கப்படுகின்றார். மிகச்சிறந்த பாடல் ஆசிரியராகவும் நம்முன் தென்படுகின்றார். இவருடைய இயற்பெயர் முகமது மேத்தா. இவருடைய மிகச் சிறந்ததாக நிறைய படைப்புகள் இருக்கின்றன. அவருடைய பிறந்த ஆண்டு, ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம், 1945ஆம் ஆண்டு பிறந்தவர். இவருடைய சிறந்த படைப்புகளாக கண்ணீர் பூக்கள், தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி போன்ற கவிதை தொகுப்புகள் இருக்கின்றன. வாழை மரத்தின் சபதம் என்ற கவிதையிலே வாழை மரம் சபதம் செய்வதாக வாழை மரத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நமக்கு கவிஞர் மு. மேத்தா அவர்கள் பறைசாற்றுகின்றார். இந்த கவிதையிலே ஒரு வாழை மரத்தினுடைய தியாக உணர்வு குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழை மரத்தினுடைய பயன்பாடு இந்த கவிதை வரிகளிலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. வாழை இலை உணவு உண்பதற்கு பயன்படுகின்றது. அதே போல வாழை மரங்களை பாதுகாத்து இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை மனிதர்களாகிய நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றார். வாழை மரம் வாழையடி வாழையாக தழைத்து வருகின்றது. ஒரு வாழை மரம் பட்டு போனால் அடுத்ததாக குருத்து வாழை இடுகின்றது. இவ்வாறாக வாழை மரம் என்பது தியாகத்தினுடைய மறு உருவாக இருக்கின்றது என்பதை கவிஞர் மு. மேத்தா அவர்கள் இந்த கவிதையிலே பறைசாற்றுகின்றார். வாழை மரத்தினுடைய சபதம் இயற்கையினுடைய ஒரு அடையாளமாக இந்த கவிதையிலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கவிதை வரிகளை தொடங்கும் போது மிக நீண்ட கவிதையாகவே இது வருகின்றது. வளமான சூழ்நிலையில் வாழை மரம் வளர்கின்றது. ஆனால் வறியவர்களுடைய கைகளிலே அது தவழ்கின்றது. மலிவான விலையிலே வாழை இலை கிடைக்கின்றது. மரங்களில் மக்களது ஆப்பிள் மரமாக இந்த வாழை மரம் திகழ்கின்றது. மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை என்று எதுகை மோனையோடு அந்த இயைபு தொடையோடு இந்த கவிதை வரிகளை கவிஞர் மு. மேத்தா அவர்கள் படைத்திருக்கின்றார். ஏழை மக்களும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய மிகச் சிறந்ததாக இந்த வாழையானது இருக்கின்றது. கருத்தாங்கி பிள்ளையினை பெற்றெடுத்து கண்மூடும் புத்திரி நான், எனக்கு கீழே குறுத்து விடும் கன்றுக்கு வழியை விட்டு குறிப்பறிந்து ஒதுங்குவதால் தலைமுறையின் தத்துவத்தை புவிக்கு காட்டும் தடயம் நான். இந்த வரிகளுக்கு பொருள் என்னவென்றால், ஒரு வாழை மரம் அழிந்தவுடன், அந்த தாய் வாழை அழிந்தவுடன் பக்கத்திலேயே அதற்கு அருகிலே குருத்து வாழையானது வருகின்றது. இவ்வாறு வாழை என்பது வாழையடி வாழையாக தலைமுறையாக வருகின்றது என்பதை மு. மேத்தா அவர்கள் உணர்த்துகின்றார். வானத்தை தொடுவதற்கு கனவு காணும் வழக்கம் இல்லை, என்னிடத்தில் மயக்கம் இல்லை, மானிடரின் புழுதிக்கால் பதியும் இந்த மண்ணுடன் என் உறவதிகம், ஆதலாலே மரங்களில் நான் குட்டை மரம், மனிதர்களின் கைகளுக்கு இலகுவாக எட்டும் மரம் என்று கவிதை வரிகளை கொடுத்திருக்கின்றார். வாழை மரம் மிக உயர்ந்ததாக இல்லை. மனிதர்கள் பேருந்து போன்ற வாகனங்களில் செல்லும் போது புழுதியானது அந்த வாழை மரத்தினுடைய இலைகளில் படுகின்றது. எனவே மண்ணுடன் உறவு அதிகம் என்று எழுதியிருக்கின்றார். மரங்களில் சிறிதாக மனிதர்களுடைய கைக்கு மிகவும் இலகுவாக எட்டும் மரமாக இந்த வாழை மரமானது இருக்கின்றது என்பதையும் குறிப்பிடுகின்றார். மானிடர் செய்யும் சிவப்பு விளம்பரம், மதிலின் முதுகில் மாட்டியிருக்கும் நானோ தானாய் எழுந்து தட்டி கட்டிய தரையின் பச்சை விளம்பர பலகை என்று
ஒரு விளம்பர அறிவிப்பு பலகையாகவும், ஏனென்றால் திருமண வீடுகளில் அழைப்பிதழ்கள், திருமணத்தின் அறிமுகங்கள், நாங்கள் அடையாள மரங்கள், ஒரு வீட்டிலோ ஒரு திருமண மண்டபத்திலோ வாழை மரம் கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாலே நாம் அங்கு திருமணம் நடைபெற இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்கின்றோம். இவ்வாறு அடையாள சின்னங்களாக இந்த வாழை மரமானது இருக்கின்றது. கல்யாண வீடுகளில் காவலுக்கு நிற்கும் துவார பாலகர்கள் என்று இந்த வாழை மரத்தை மேத்தா அவர்கள் குறிப்பிடுகின்றார். குட்டை மரம் என்னும் குறையை என் பெரிய இலைகளால் பெயர்த்து தகர்த்தவன் நான். மரம்தான் குட்டை, ஆனால் இலைகள் என்னவோ பெரிதுதான். மயிலிடம் கடன் வாங்காத பச்சை நரம்புகளால் ஆன தோகைகள், மயிலினுடைய தோகைகளை போல இந்த வாழை மரத்தினுடைய இலைகள் மிக அழகாக பறந்து விரிந்து தலைத்து இருக்கின்றன என்பதையும் குறிப்பிடுகின்றார். கலைகளில் இன்றியமையாத சமையற்கலை என் இலை வாகனத்தில் ஏறி வரும்போது விரல் வரவேற்பு விரைவாக கிடைக்கும். வாழை இலையில் நாம் உணவு உண்பதை ஆசிரியர் இங்கே சுட்டுகின்றார். வேகமாக அந்த வாழை இலை சாப்பாடு என்று சொன்னாலே மனிதர்களாகிய நாம் அனைவரும் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். என் இலைகள் உபசரிப்பின் இலக்கியங்கள், விருந்தினரின் அந்தஸ்தை எடைபோடும் இயந்திரங்கள். அந்த வாழை இலை சாப்பாடு என்று சொன்னாலும் கல்யாண வீடுகளில் முக்கியமான நபர்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு நல்ல நுனி இலையாக போட வேண்டும், பெரிய இலையாக, அகன்ற இலையாக போட வேண்டும் என்றெல்லாம் நாம் அந்த தகுதியை பொறுத்து இந்த வாழை இலையை வைத்து விருந்தினர்களுடைய தகுதியை நாம் மதிப்பிடுகின்றோம் என்பதையும் குறிப்பிடுகின்றார். சோற்று பூமியின் சொர்க்க வாசல்கள், ஏழை வயிறுகளின் லட்சிய கணாக்கள். இந்த மனிதர்கள் உண்பதற்கு முன்னர் உணவு இலை என்பார்கள், உண்டு முடித்த பின்னர் எச்சில் இலை என்று எரிந்து விடுவார்கள். இது அனைத்து இடங்களுக்கும் பொருந்தும். வாழை இலை மிக சிறப்பாக விருந்து கூடத்தில் மிக முக்கியமான இலையாக, உணவு இலையாக இருந்தாலும் உண்டு முடித்த பின்னர் அதை எச்சில் இலை என்று நாம் எரிந்து விடுகின்றோம். கூடத்தில் மரியாதை பூச்சு, குப்பை தொட்டிகளில் எங்கள் ஆயாச மூச்சு. தொட்டி இலையையும் துடைத்து சாப்பிட இந்த தேசத்தின் தெரு ராஜாக்கள் ஒருவரோடு ஒருவர் கட்டி புரள்கின்ற போது எதிர்கால இருட்டை எண்ணி பதைக்கின்ற என் இதய வேதனைக்கு உவமைகள் ஏது? ஏனென்றால் மிகச் சிறப்பாக விருந்து கூடங்களிலே உணவு பரிமாறப்பட்டாலும் அந்த எச்சில் இலை குப்பை தொட்டிக்கு செல்லும் போது அதற்காக காத்திருந்து உண்ணக்கூடிய இந்த தேசத்து தெருவோர ராஜாக்கள் என்று சொல்லும்போது பிச்சைக்காரர்களும் இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே ஏழ்மையும் இருக்கின்றது என்பதை பதிவிடுகின்றார். யாசகர்களுடைய நிலை இவ்வாறாக இருக்கின்றது. அப்போ எதிர்காலம் நமக்கு இருட்டாக அல்லவா இருக்கின்றது என்று கேள்வி எழுப்புகின்றார். மனித மரங்களை பார்த்து பார்த்து மற்ற மரமெல்லாம் வேர்த்து வேர்த்து மனப்புழுக்கத்தின் குழுங்கள், அதில் வந்து கனிந்தவை பழங்கள். பகை மூட்டி பழுக்க வைக்கும் பழங்களினால் உலகில் பாகிஸ்தானில் நடந்தது போல பாகப்பிரிவினை நடக்கும். புகை மூட்டி பழுக்க வைக்கும் என் புரட்சி பழங்களினால் பூவயிறு சிரிக்கும், பொலிவிழந்த உடல் செழிக்கும், மறுபடியும் உழைப்பதற்கு புது வலிமை பிறக்கும் என்கின்றார். இந்த வரிகளுக்கு பொருள் என்னவென்றால், மனிதர்கள் மரங்களாக இருக்கின்றார்கள். பகை மூட்டி நாட்டுக்கு நாடு ஒருவருக்கு ஒருவர் போர் மூழ்கின்றது. ஆனால் புகை மூட்டி பழுக்க வைக்கக்கூடிய இந்த வாழைப்பழங்கள் ஏழை மக்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. அவர்களுடைய முகத்தில் பொலிவு ஏற்படுவதற்கு, புன்னகை ஏற்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கின்றோம் என்று ஒரு வாழை மரம் பேசுவதாக, அந்த வாழைப்பழம் பேசுவதாக இந்த கவிதை வரிகளை கவிஞர் படைத்திருக்கின்றார். சீவாத தலையோடு பிறருடைய தலையை சிங்காரம் செய்வதற்கு பூச்சரங்கள் தொடுக்கும் பாவாடைக்காரிகளின் நளின விரலோடு பழக்கமுள்ள நாருக்கு படைப்பாளி நான். அந்த நார்கள் என்னுடைய உடை உரிப்புகள், சத்தம் போடாத சதை கிளிசல்கள். பூவை போல் உயர் பிறப்பு இல்லாத நாரை பூக்களுடன் சேர்த்து வைத்து சமமரியாதை வாங்கி தந்தது என் சுயமரியாதை என்கிறார். இந்த நார் கூட பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வதை போல இந்த வாழை மரத்தினுடைய அந்த பட்டைகள் நமக்கு நாராக, பூவினை தொடுக்கக்கூடிய நாராக பயன்படுகின்றன. அதே போல இந்த மட்டை சட்டையோ சோர்ந்த நாசிக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும் மூக்குப்பொடியின் தூக்கு தூக்கி என்கிறார். புகையிலை தூளின் பொட்டல பெட்டகம், மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை என்று சொல்கின்றார். இந்த வாழை மரத்தினுடைய பட்டைகளில் இருந்து மூக்குப்பொடிகள் தயாரிக்கப்படுகின்றன என்று கவிஞர் பதிவிடுவதை இந்த வரிகளில் நாம் உணர முடிகின்றது.
எப்போதும் நான் என் இலை சிறகுகளை விரித்தே வைத்திருப்பதால் பறக்க தயாராக இருக்கும் மிக் விமானம் போல் பார்வைக்கு தெரிகின்றேன். வாழை மரம் நம்ம பார்த்துருப்போம், நல்ல இலைகள் மிகுதியாக நல்ல அகன்று பெரிய இலைகளாக பறக்க தயாராக இருக்கக்கூடிய மிக் விமானம் என்று சொல்லும்போது ஒரு சிறிய ரக விமானம் போல நம்முடைய கண்ணுக்கு பார்வைக்கு தெரிகின்றன. இதனால் இந்த மண்ணில் பெருகி வரும் மாபெரிய கொடுமைகளை, கோடையிடி தாக்குதலை, கூக்குரலின் ஆர்ப்பரிப்பை, கொலைகளது கணக்கெடுப்பை கண்டு மனமிடிந்து என்றேனும் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து பறந்து போய்விடேன் என்று எவரேனும் எதிர்பார்த்தால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். நான் விமானத்தை போல பறக்கப் போவதில்லை. வாழை மரம் இந்த மண்ணிலே காலங்காலமாக தலைமுறையாக நிலை பெற்று இருக்கும் என்பதை ஆசிரியர் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றார். நான் வெட்ட துளிர்ப்பேன், தலைப்பேன், இறப்பின் மடியினில் கண்கள் விழிப்பேன். ஒரு வாளை அழிந்து அடுத்ததாக குருத்து வாளை இடுவதை இந்த வரிகளில் கவிஞர் சுட்டுகின்றார். என் ஒவ்வொரு இறப்பும் ஒவ்வொரு பிறப்பும் தனித்தனி சிறப்பு. மானுட சன்னதி மறையாத சந்ததி. நானும் அந்த ஜீவ சங்கிலி அருந்துபடாமல் தொடர்ந்து வருகின்ற தவிப்பின் துடிப்பு. அதனால்தான் திருமண வீடுகளில் வாழை மரம் அடையாள மரமாக கட்டுகின்றனர். ஏனென்றால் வாழை மரம் என்பது வாழையடி வாழையாக தலைமுறையாக தொடர்ந்து வரக்கூடியது. அதை போல நம்முடைய குலமும் நம்முடைய குடும்பமும் வாழையடி வாழையாக தலைக்க வேண்டும், வாரிசுகள் பெருக வேண்டும், சந்ததி தலைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவே வாழை மரம் இந்த திருமண வீடுகளில் அடையாள மரமாக கட்டப்படுகின்றது. பூமியின் புல்லரிப்பு, புதுமைகளின் இணைப்பு, புது யுகத்தின் கணைப்பு. நான் தனி வாழை அல்ல, வாழையடி வாழை. வாழை என்பது தனிப்பட்ட ஒரு வாழை மரமாக அல்ல, வாழையடி வாழையாக அது தலைத்து வருகின்றது. செல்வ செழிப்பினுடைய அடையாளமாக, வளத்தினுடைய குறியீடாக இந்த வாழை மரமானது தென்படுகின்றது. கவிஞர் மு. மேத்தா அவர்கள் தன்னுடைய கற்பனையில் இந்த வாழை மரத்தை பற்றி தன்னுடைய செய்திகளை எல்லாம் தொகுத்து இவற்றில் எடுத்துரைத்திருக்கின்றார். கவிஞர் மு. மேத்தா அவர்கள் வாழை மரத்தின் சபதம் என்று தலைப்பிட்டு ஒரு வாழை மரமானது வாழையடி வாழையாக தலைமுறையாக எவ்வாறு நிலைத்து இருக்கின்றது, அதனுடைய இலைகள் எவ்வாறு நமக்கு பயன்படுகின்றன, அதனுடைய மட்டைகள் அந்த பட்டைகள் எவ்வாறு பயன்படுகின்றன, குருத்து வாழை அடுத்ததாக தான் மடிந்தாலும் தாய் வாழை மடிந்தாலும் குருத்து வாழை எவ்வாறு வருகின்றது என்பதையெல்லாம் சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையிலும் மனிதர்களாகிய நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாழை மரத்தை ஒரு முன்மாதிரியாக கொண்டு நாமும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை இந்த கவிதையிலே கவிஞர் மு. மேத்தா அவர்கள் பதிவிடுகின்றார். நன்றி.